ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ் வந்து பார்க்கலாம். இதுல வந்து நம்ம தமிழுக்கு மட்டும் தான் வந்து இப்போதைக்கு பார்க்க போறோம். தமிழ் தான் வந்து என்னன்னா நம்ம வரிசையா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே நான் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். இப்போ என்னன்னா அடுத்த கொஷின் பேப்பர் வந்து நம்ம அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்றாங்க. விருந்தினர் விருந்தினர்னா என்ன? விருந்துக்கு வந்தவங்க. வறியவர் அப்படின்னா ஏழைங்க. இவங்க எல்லாம் வந்து என்னன்னா சாப்பிடுறாங்களா? நம்ம வீட்டுல வந்து இவங்க எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? நமக்கு ரொம்ப சந்தோஷமா ஆகுமா? நம்ம சந்தோஷமாயி மென்மேலும் என்ன பண்ணணும்? நம்ம முகம் மலரும் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த புக்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது எந்த புக்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கலிங்கத்து பரணியில சொல்லியிருக்காங்க. இது வந்து 10th புக்ல வந்து லெசன்ல கொடுத்துருக்காங்க. விருந்து போட்டிருக்கும் அப்படின்னு வந்து ஒரு இயல் இருக்கும். அதுல வந்து கொடுத்துருக்காங்க. அதுல கொடுத்துருக்க மேற்கோள் தான் இது. மேற்கோள்லாம் வந்து என்னன்னா புக்ல கொடுத்துருக்கதை அவாய்ட் பண்ணாதீங்க. மேற்கோளுக்குலாம் வந்து நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை வந்து படிச்சு பாருங்க. அந்த வீடியோ கீழே வந்து அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப்யும் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அது மாதிரி வந்து என்னன்னா புக்ல என்னன்னா மேற்கோள் இருக்கோ அதெல்லாம் பிடிஎஃபா வந்து என்னன்னா போட்டு என்னன்னா அட்டாச் பண்ணியிருக்கேன். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அ இ உ அப்படின்ற எழுத்துக்கள் வந்து எந்த எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அ இ உ அப்படின்றது சுட்டி காட்ட யூஸ் பண்ற எழுத்துக்கள். அதனால சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். திருவிளையாடல் புராணம் இது எழுதினவர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் அப்படின்றவர் தான் திருவிளையாடல் புராணம் அப்படின்ற இதை வந்து எழுதியிருக்காரு. இதுல வந்து சிவபெருமான் செஞ்ச 64 திருவிளையாடலை பத்தி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து மதுரையில நடந்த ஒரு விஷயம். ஓகேவா? அடுத்து சேக்கிழார் பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. பெரிய புராணம் தான் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு. இதுல வந்து 63 நாயன்மார்கள் வரலாறு வந்து இருக்கும் இந்த புத்தகத்துல. அடுத்த கொஸ்டின் பாருங்க. உடன்பட்டு கூறும் விடை என்பது எந்த விடை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடன்பட்டு கூறுறது அப்படின்னா என்னன்னா, இப்ப நீ ஒரு விஷயம் செய்யறியா, இப்ப நீ பாடுறியா அப்படின்னு கேட்டா நான் பாடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆடுறியா அப்படின்னு கேட்டா நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்றது உடன்பட்டு சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். அந்த விடைக்கு பேர் என்ன அப்படின்னா நேர் விடைன்னு அர்த்தம். ஏன்னா நேரா வந்து என்ன பதில் சொல்றாங்க, மறைச்சு சொல்லல, அது மாதிரி இருந்தா வந்து மறை விடைன்னு வரும். நேரா பதில் சொல்றாங்க, சோ நேர் விடை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொருந்தாத விஷயத்தை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. திருநாவுக்கரசர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர். இவங்க 4 பேருமே முக்கியமானவங்க தான். சைவ சமய குரவர்கள் அப்படின்னு இவங்க 4 பேரும் சொல்லுவாங்க. ஆனா மாணிக்கவாசகர் மட்டும் ஏன் வித்தியாசப்படுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 3 பேருமே தேவாரம் எழுதியிருக்காங்க. தேவார மூவர் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. ஆனா மாணிக்கவாசகர் தேவாரம் எழுதல. அவர் திருவாசகம் வேற புக்ஸ் எல்லாம் தான் எழுதியிருக்காரு. சோ அதனால வந்து இவரை வந்து பொருந்தாதவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா வந்து எடுத்திருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிப்பாடும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாரதியார் சொல்லியிருக்காரு. கம்பன் வீட்டுல ஒரு கட்டுத்தறி கூட கவிப்பாடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அளவு கம்பன் வந்து என்னன்னா ஒரு புகழ்மிக்க ஒரு புலவர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யாருன்னா பாரதியார் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்போ ஒருத்தங்களை புகழ்ந்து சொல்ல கூற்று, ஒருத்தங்களை புகழ்ந்து ஒரு கூற்று சொல்றாங்க அப்படின்னா அந்த கூற்று மட்டும் படிச்சுக்கிட்டா பத்தாது, யார் அது சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நகு என்ற சொல்லின் நக்கான் என்ற வடிவம் குறிக்கும் காலம் எது அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நக்கான் அப்படின்னா வந்து என்னன்னா இறந்த காலத்தை குறிக்குது, பாஸ்ட் டென்ஸை குறிக்குது, நடந்து முடிஞ்சதை குறிக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிலப்பதிகாரத்தில் மாதவி நடனமாடிய ஆடல்கள் வந்து எத்தனை வகை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சிலப்பதிகாரத்துல மாதவி ஆடினது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 வகையான கூத்து வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மாதவிக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்திருப்பாங்க. அது பேரு கூட தலைக்கோல் பட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தலைக்கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கொடுத்தாங்க மாதவிக்கும். ஏன்னா அவ 11 வகையான கூத்து வந்து ஆடுவா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல், இந்த 2 சொற்றொடர்களையும் வந்து என்னன்னா பொருளை வேறுபடுத்துவதற்கு காரணமாக அமைவது எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேவா? அறிஞருக்கு நூல் அப்படின்னா, அறிஞருக்கு நூல்னா அவருடைய உடைமைன்னு அர்த்தம், அவர் வச்சிருக்கிறது. அறிஞரது நூல் அப்படின்னா அவர் எழுதுனது அப்படின்னு அர்த்தம். ஒரு அறிஞர் இருக்காரு, அவர் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங்ல வரும். இப்ப என்னன்னா உடைமைன்றது வேற. உடைமைனா அவர் வேற யாராவது ஒரு புக்கை வாங்கி கூட வச்சிருக்கலாம். வேற யாரோ ஒருத்தர் எழுதுனத அவர் வந்து வாங்கி வச்சுக்கலாம். அதான் உடைமை. இப்ப நம்மளே ஒரு புக் வச்சிருக்கோம்னா நம்மளோட உடைமை. அந்த மாதிரி இருந்தா அறிஞருக்கு நூல். அறிஞரது நூல் அப்படின்னா என்னது? அவருடைய மீன்ஸ் அவர் எழுதுனது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இது மாதிரி வந்து என்ன, 2த்துக்கும் பொருள் வித்தியாசப்படுது. அப்பனா என்ன அப்படின்னா இதுல என்ன வித்தியாசப்படுதுன்னா வேற்றுமை உருவு, அதனால மாறுது. அறிஞருக்கு இங்க பூ வந்திருக்கு, அங்க என்ன வந்திருக்கு? அது.
அறிஞர் அது அது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அதனால கு அப்படின்றது வேற வேற்றுமை உருவு, அதுன்றது வேற வேற்றுமை உருவு. அதனால வேற்றுமை உருவு இங்க மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆன்சர் வருது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். முதுபெநீர் காலத்துக்கான மாதங்கள் வந்து எவை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பெரும்பொழுது என்னன்னு கேட்டிருக்காங்க. பாத்தீங்கன்னா புறப்பொருள் அகப்பொருள் இலக்கணம்னு வந்து கொடுத்திருப்பாங்க புக்ல. 10th புக்ல இது கொடுத்திருப்பாங்க பாருங்க, அகப்பொருள் இலக்கணம். அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இது குறிஞ்சி, முல்லை, மருதம் இந்த மாதிரி ஒரு 5 வகை திணை இருக்குல்ல, அதுக்கெல்லாம் பெரும்பொழுது சிறு பொழுதுலாம் கொடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து என்ன அப்படின்றத படிக்கணும். அந்த மாதிரி வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரு பெரும்பொழுதுக்கான காலம்னா முதுவெநீர் காலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு வருஷத்துல மொத்தம் 12 மாசம் இருக்கா, 12 மாசத்தை வந்து 6ஆ பிரிச்சிருப்பாங்க. 6ஆ பிரிச்சா என்ன வரும், ஒவ்வொரு காலத்துக்கும் 2 மாசம் வரும். இளவெனில், முதுவெனில், கார்காலம், குளிர்காலம் அப்படிலாம் சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. இதுல முதுவெநீர் காலம் அப்படின்றது எப்ப வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆனி, ஆடி அப்படின்றது முதுவெநீர் காலமா இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும், சித்திரை, வைகாசி, அது இளவெநீர் காலம். அப்ப வந்து என்ன இளவெனில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பிரிங் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலமா இருக்கும். ஆனி, ஆடியில முதுவெனில். அதுக்கப்புறமா என்ன வரும், ஆனி, ஆடிக்கு அப்புறம் என்ன வரும், ஆவணி, புரட்டாசி, அதெல்லாம் வந்து கார்காலம், மழைக்காலம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வீரனை புகழ்ந்து பாடும் இலக்கியம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. போர் முனையில 1000 யானைகளை வெற்றி கொண்ட ஒரு வீரனை புகழ்ந்து பாடுறது, அது என்ன இலக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இலக்கியம் பேரு. பரணி இலக்கியம்னாலே இந்த 1000 யானைகளை கொன்ற வீரனை அவங்க மேலதான் வந்து இந்த பாடுவாங்க. கலிங்கத்து பரணி அதை வந்து சொல்லலாம். கலிங்கம் அப்படின்ற ஒரு நாட்டை வந்து என்னன்னா போர் செஞ்சு வெற்றி பெற்று இருப்பாங்க. யாருன்னா முதலாம் குலோத்துங்கன் அப்படின்றவர். அப்ப வந்துதான் கலிங்கத்து பரணி பாட்டை வந்து செயங்கொண்டார் பாடியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஏறு தழுவுதல் இடம்பெறும் சங்க நூல் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏறு தழுவுதல் பத்தி வந்து சங்க நூல்ல எங்க சொல்லியிருக்காங்கன்னா இந்த கலித்தொகையில சொல்லியிருக்காங்க. இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் புக்ல வந்து இதை பத்தி டீட்டெயிலா சொல்லியிருப்பாங்க. 9th ஸ்டாண்டர்ட் புக்ல அது மாதிரி ஏறு தழுவுதல் அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அது மேற்கோள் பாட்டு எல்லாம் கூட கலித்தொகையில வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதனால வந்து என்னன்னா இது மாதிரியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு பாட்டு மேற்கோளா கேட்கலாம், இல்ல ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த புக்ல தெரிஞ்சிருக்காங்க, இந்த புக்ல அதை பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி அப்படின்னா வந்து என்னது, உணவு. உண்டினா என்னது, உணவு. உணவு கொடுத்தவங்க என்னவா, உயிர் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்றாங்க. நீரின்றி அமையா யாக்கைக்கு, நீரின்றி அமையாது எது, யாக்கை அப்படின்னா என்னது, உடம்பு அப்படின்னு அர்த்தம். யாக்கைனா உடல் அப்படின்னு அர்த்தம். நீரின்றி நம்ம உடல் இருக்காது. அந்த உடலுக்கு என்னவா, உணவு கொடுத்தவங்க உயிர் கொடுத்தவங்க போல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த பாட்டு எதுல இருந்து இடம்பெற்று இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறுல இருக்கு. புறநானூறுலயும் இந்த லைன் இருக்கு, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. மணிமேகலை அதுலயும் இந்த லைன் இருக்கு, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. தம்பிரான் தோழர் அப்படின்னா யாருன்னா சுந்தரர். சுந்தரர் தான் தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லுவாங்க. சுந்தரர் வந்து என்னன்னா இறைவனுக்கு ஃப்ரெண்டு, சிவபெருமானுக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தம்பிரான் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வேற என்னென்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா நம்பி ஆரூரர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பி ஆரூரர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது திருஞான சம்பந்தருக்கு பாத்தீங்கன்னா ஆளுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. மாணிக்க வாசகர் அவருக்கு பாத்தீங்கன்னா வாத ஊரார்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற பேர் இருக்கு. திருநாவுக்கரசருக்கு நிறைய பேர் இருக்கு. தர்மசேனர்னு இவரை சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு இயற்பெயர் பாத்தீங்கன்னா மருள் நீக்கியார். மருள் நீக்கியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அப்பர். தர்மசேனர், மருள் நீக்கியார், அப்பர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கு திருநாவுக்கரசருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா திருநாவுக்கரசருக்கு தாண்டக வேந்தர்னு ஒரு பேர் இருக்கு. தாண்டகம் பாடுவதில் வல்லவர் அப்படின்றதால தாண்டக வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா வேறுபட்டதை சுட்டி காட்டுக அப்படின்னு சொல்றாங்க. இது பாருங்க, மூடு பனி, ஊறுகாய், கடிநாய், அப்புறம் நீலவானம். இதுல எப்படி வந்து நீலவானம் அப்படின்றது வேறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம். மூடு பனி அப்படின்னா என்னது, சுத்தி மூடி இருக்கிற பனி. அது வந்து ஆல்ரெடி மூடின பனியா, இல்ல இனிமேதான் மூட போகுதா, இல்ல வந்து என்னன்னா மூடிடுச்சா அப்படின்றது நமக்கு தெரியாது. எந்த காலம் காட்டுதுன்னே தெரியல. மூடு பனி அப்படின்னா இது எப்படி பிரிக்கலாம், மூடு பிளஸ் பனி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா?
பின்னாடி என்ன சொல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெயர் சொல் இருக்கு. முன்னாடி என்ன இருக்கு? மூடுறது அப்படின்றது என்னது? ஒரு வினை. வினைச்சொல்லை தொடர்ந்து பெயர் சொல் வந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? நியாயமா வந்து பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா பெயரெச்சம்னா என்ன வந்திருக்கணும் அப்படின்னா வினைச்சொல் காலத்தை காட்டியிருக்கணும். இங்க வினைச்சொல் காலத்தை காட்டல அப்படின்னா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர்ச்சொல் பெயரெச்சம் மாதிரியே இருக்கும். பட் ஆனா காலம் காட்டல அப்படின்னா அது என்னது? வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வினைத்தொகைக்கு இன்னொரு பேர் இருக்கு. காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. காலம் காட்டாத பெயரெச்சம்னா அது என்னதுன்னா வினைத்தொகை தான். இப்ப ஊறுகாய்னா என்னது? ஊறு பிளஸ் காயின்னு பிரிக்கலாமா? ஊறு பிளஸ் காயின்னு பிரிச்சோம்னா என்னது? இது ஊறின காயா இல்ல ஊறுகின்ற காயா இனிமேதான் ஊற போற காயா அப்படின்னு நமக்கு தெரியாது. எந்த காலம் காட்டுதுன்னு நமக்கு தெரியல. சோ அதனால என்ன ஊறுகாய் அப்படின்றதும் என்ன பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வினைத்தொகை தான். ஓகேவா? என்ன இலக்கண குறிப்புனா வினைத்தொகை தான். கடி நாய் அப்படின்னா கடிச்ச நாயா, கடிக்கின்ற நாயா, இல்ல கடிக்க போற நாயா அப்படின்னு 3 காலமும் காட்டுது. எந்த காலம் நமக்கு தெரியல. இது மாதிரி இருந்தா இதுவும் வந்து வினைத்தொகை தான். பட் நீலவானம் அப்படின்றது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீல பிளஸ் வானம்னு பிரிக்கலாமா? நீல கலரா இருக்கிற வானம். இப்ப நீலம் அப்படின்றது என்ன? ஒரு பண்பு. பண்பு பெயர் அப்படின்னு சொல்லலாமா? நீலம் அப்படின்றது பண்பு பெயர். நீல வானம் அப்படின்னா என்னது? நீலமாகிய வானம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீல கலர்ல இருக்கிற வானம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க என்ன ஆகுது அப்படின்னா ஆகிய அப்படின்றது மறைஞ்சு வந்திருக்கு. சோ இந்த மாதிரி மறைஞ்சு வந்து ஒரு பண்பு குறிச்சது அப்படின்னா அது என்னன்னா பண்பு தொகை அப்படின்னு சொல்லிட்டு வரும். நீல வானத்துக்கான இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்பு தொகை. அதனால வந்து இதுதான் வித்தியாசமான இலக்கண குறிப்பா இருக்கு. சோ இதனால வந்து நீலவானம் அப்படின்றது ஆன்சரா வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் 12ம் எதை இடமாக கொண்டு பிறக்கின்றன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உயிரெழுத்துக்கள் 12ம் எந்த இப்ப வந்து மார்பை கொண்டு பிறக்குதா, மூக்குல வந்து இடமா பிறக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உயிரெழுத்துக்கள் 12ம் எதை இடமா கொண்டு பிறக்குது அப்படின்னா கழுத்தை இடமா கொண்டுதான் உயிரெழுத்து வந்து பிறக்கும். தலையை இடமா கொண்டு எது பிறக்குதுன்னா ஆயுதம். ஆயுத எழுத்து தலையை வந்து இடமா கொண்டு பிறக்கும். மார்பை இடமா கொண்டு பிறக்கிறது என்னன்னா வல்லின எழுத்துக்கள். வல்லினம். மூக்கை இடமா கொண்டு பிறக்கிறது மெல்லினம். சரி, இடையினம் எதுக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இடையினமும் கழுத்துக்கு தான். கழுத்துலதான் பிறக்கும். இது வந்து எந்த எந்த எழுத்து எது இதுல பிறக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த 5மே ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கலையரசி மாலையை தொடுத்தாள். மாலை தொடுத்தாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொடரில் இடம்பெறும் வினைமுற்று எந்த வினைமுற்று அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, மாலையை தொடுத்தாள் இதுதான் வினைமுற்று. ஓகேவா? முடிஞ்சிருக்கு. வினைமுற்று அப்படின்றது என்ன இருக்கணும்? ஒரு வினைச்சொல் இருக்கணும். ஏதோ ஒரு செயலை சொல்லியிருக்கணும். முடிஞ்சு இருக்கணும். அதே நேரம் காலத்தை காட்டும். அதான் வினைமுற்று. 3 கண்டிஷன் இருக்கு. வினைச்சொல்லா இருக்கணும், முடிவு பெற்று இருக்கணும், அப்புறம் என்ன பண்ணணும்? காலத்தை காட்டணும். ஓகேவா? இது 3மே இருக்கு தொடுத்தாள் அப்படின்றது. இது மாதிரி காலத்தை காட்டினாலே அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு சொல்லலாம். குறிப்பு வினைமுற்றா தெரிநிலை வினைமுற்றானா குறிப்பு வினைமுற்று கிடையாது. ஏன்னா குறிப்பு வினைமுற்று அப்படின்றது என்னன்னா காலத்தை காட்டாது, காலம் காட்டாது குறிப்பு வினைமுற்று அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தெரிநிலை வினைமுற்று அப்படின்னு காலத்தை காட்டுங்க. காலத்தை காட்டுறதால அப்படி வந்திருக்கு. ஓகேவா? வியங்கோல் வினைமுற்று கிடையாது. வியங்கோல் வினைமுற்றுனா என்ன வரும்? வாழ்க, வாழிய அப்படின்னு தான் வரும். ஓகேவா? ஏவல் வினைமுற்றும் இல்ல. ஏவுற மாதிரியா இருக்கு அப்படின்னா இல்ல. ஏவுறது அப்படின்னா இதா சொல்றது நட, செல், படி இப்படிலாம் சொல்றதுதான் ஏவல் வினைமுற்று. அதுவும் கிடையாது. சோ அதனால வந்து இது கிடையாது. தெரிநிலை வினைமுற்று அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 4ஆம் வேற்றுமைக்குரிய உருபு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வேற்றுமை உருபு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ, ஆல், ஹூ, இன், அது, கண் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு. ஓகேவா? இல்ல ஃபர்ஸ்ட் ஐ அப்படின்றது 2வது வேற்றுமைக்கான உருபு. முதல் வேற்றுமைக்கு உருபு கிடையாது. 2, 3, 4 இது பாத்தீங்கன்னா 5, 6, 7. ஓகேவா? 4ஆம் வேற்றுமைக்கு அப்ப என்ன உருபு அப்படின்னு பாத்தீங்கன்னா பூ அப்படின்றத 4ஆம் வேற்றுமைக்கான உருபு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தனித்து இயங்காத சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பெயர் சொல் தனித்து இயங்கும். பாத்தீங்கன்னா பெயர் சொல் அப்படின்னா ஏதோ ஒரு பெயர் சொல்லுங்க. மரம் தனித்து இயங்கும். வினைச்சொல் பார்த்தான் தனித்து இயங்கும். வடமொழி சொல் அப்படின்னா வடமொழியில ஏதாவது சொல் கமலம் அப்படின்னு சொல்றோம். இதுவும் தனித்து இயங்கும். இடைச்சொல் அப்படின்னா என்னென்ன சொல்? இடைச்சொல்னா வேற்றுமை உருவ சொல்லலாம். இப்ப நம்ம பார்த்தோமே இதுவும் இடைச்சொல் தான். இல்லைன்னா வந்து என்னன்னா இந்த மற்ற இது மாதிரிலாம் வந்து சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லலாம் வந்து தனித்து இயங்குமா? ஐயால், பூ, இன், அது, கண் இதெல்லாம் வந்து தனியா தனித்து இயங்குமா அப்படின்னு கேட்டா
தனித்து இயங்காது. இதெல்லாம் வந்து உருபு எக்ஸ்ட்ராவா வந்து என்னன்னா சேர்க்கிறது. இது வந்து என்னன்னா தனித்து வந்து தனியா ஒரு வார்த்தையா இயங்குமா அப்படின்னா இயங்காது. இது வந்து இடைச்சொல் எப்போதுமே எப்படி வரும் அப்படின்னா பெயர் சொல் வினைச்சொல்ல சார்ந்துதான் வரும், தனியா வந்து வராது. ஆனா தனித்து இயங்காத சொல் என்னன்னா இடைச்சொல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வெண்பா எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வெண்பால ஒரு 5 வகை வந்து இருக்கு. என்னென்னன்னா குரல் வெண்பா, என்ன நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, அப்புறம் என்னன்னா பற்றுடை வெண்பான்னு ஒரு வெண்பா இருக்கு, சிந்தியல் வெண்பா. மொத்தம் 5 டைப் இருக்கு. இந்த சிந்தியல் வெண்பாவே இன்னும் பிரிக்கலாம். மொத்தமா 5 வகை இருக்கு வெண்பால. ஓகேவா? ஆசிரியப்பான 4 வகை, வெண்பானா 5 வகை இருக்கு. செம்மல் என்ற சொல் வந்து பூவோட எந்த நிலையை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பூல வந்து ஒரு 7 நிலை சொல்றாங்கல்ல, மலர், அலர், முகை, மொட்டு, இது மாதிரி 7 நிலை வந்து சொல்றாங்க. இல்ல செம்மல் அப்படின்றது சுத்தமா வாடி போன ஒரு நிலை, அதான் செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதான் வந்து என்ன மலரோட 7 நிலையில கடைசியா இருக்கும். இது வந்து என்னன்னா ஒரு புக்லயே வந்து கொடுத்துருப்பாங்க 7 நிலை பேரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்க. யார் வந்து எழுதியிருக்காங்கன்னு கேக்குறாங்க. ராவண காவியம் எழுதினவர் யார் அப்படின்னா புலவர் குழந்தை எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஈ வரும். மாதவி காவியம் யார் எழுதியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிஞர் தமிழொலி வந்து எழுதியிருக்காரு, அதனால ஆ வரும். பெண்ணின் பெருமை யார் எழுதியிருக்கான்னா திருவிக்கா எழுதியிருக்காரு, ஆ வரும். பாவிய குத்து, கொய்யாக்கனி, கனிச்சாறு இதெல்லாம் யார் எழுதியிருக்கா? பெருஞ்சித்திரனார். இ ஆ இ அ ஆ இ அப்படின்னு வந்து வரும். ஓகேவா? அப்படின்னா ஏதான் ஆன்சரா வருது. இது மாதிரி ஆசிரியர்கள் கூட கேட்கலாம். ஹோல்டர் தமிழ்ச்சொல் வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோல்டருக்கு தமிழ்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உரை அப்படின்னு சொல்லிட்டு. ஹோல்டர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஓ, இப்ப ஆப்ஸ்லயே வந்து சாரி கம்ப்யூட்டர்லயே ஃபோல்டர் தனியா வச்சுக்கிறோம்ல. இப்ப நம்ம மெட்டீரியல் படிக்கிற மெட்டீரியல் தனியா ஃபோல்டர் வச்சிருப்போம், அது இதுக்கும் தனித்தனியா வச்சிருப்போம். இதான் வந்து உரை அப்படின்னு சொல்றாங்க. செதுக்கி அப்படின்னா என்னது? கிராப் பண்றது. இப்ப நம்ம போட்டோ வந்து கிராப் பண்ணுவோம், அதான் வந்து செதுக்கின்னு சொல்லுவாங்க. உளவி அப்படின்னா என்னது? ப்ரௌசர். ப்ரௌசரை உளவின்னு சொல்லுவாங்க. சுட்டினா என்னது? மவுஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மா அப்படின்ற சொல்லுக்கு பொருந்தாத சொல் பொருளை வந்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. மா அப்படின்னா என்னது? விலங்கு. விலங்கு கரெக்ட். மானா விலங்கு, மானா திருமகள் கரெக்ட், மானா மாலை இதுவும் வந்து கரெக்ட். சாரி, மாலை மானா மாலை வந்து மானா பெரிய இதான் வந்து கரெக்ட். மானா மாலை கிடையாது. நம்ம எல்லாரும் மானா கண்டிப்பா மாலை இருக்கும் அப்படின்னு நினைச்சுப்போம், ஆனா வந்து மானா மாலை வந்து கிடையாது. மானா என்னது? பெரிய. மாநகர் அப்படின்னு சொல்றோம்ல, மாநகர்னா என்ன? பெரிய நகரம் அப்படின்னு சொல்ற அர்த்தம். இந்த விலங்கு, திருமகள் இதெல்லாம் வந்து என்னன்னா இதுல சொல்லியிருப்பாங்க. ஒரு தமிழ் புக்லயே வந்து கொடுத்துருக்காங்க. மா அப்படின்ற சொல்லுக்கு என்னென்ன வந்து பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஓரெழுத்து ஒரு மொழி இந்த லெசன்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து நிறைய தமிழ் புக்ல இருந்தா வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாம்ல கூட. அதனால தமிழ் புக்ஸை வந்து என்னன்னா நல்லா படிச்சுட்டு போங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். துன்பம் என்னும் பொருள் வர ஓரெழுத்து ஒரு மொழி. ஓரெழுத்து ஒரு மொழி கேட்டிருக்காங்க. துன்பம் அப்படின்ற சொல்ல வந்து எந்த ஓரெழுத்து ஒரு மொழி வரும் அப்படின்னா நோ. சின்ன நோ, பெரிய நோ இல்ல. பெரிய நோ வந்துச்சு அப்படின்னா என்னன்னா வறுமைன்னு அர்த்தம். சா அப்படின்னா என்னது? சாவு அப்படின்னு அர்த்தம். இது தூ அப்படின்னா என்னது? தூய்மை அப்படின்னு அர்த்தம். பேனா மேகம் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். டேஷ் செய்ய வேண்டுகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. கோடிட்ட இடத்துக்கு எது பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆகுவன செய்ய வேண்டுகிறேன். ஒவ்வொன்றும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. ஆவணம் செய்ய வேண்டுகிறேன், ஆவண செய்ய வேண்டுகிறேன், ஆவண செய்ய வேண்டுகிறேன். நாலுத்தையும் போட்டு பார்த்தா இதுதான் வந்து ஆப்டான இதா வருது. ஆவண செய்ய வேண்டுகிறேன் அப்படின்னா இப்ப நடக்கிறதெல்லாம் வந்து என்னன்னா நான் செய்யறேன், இப்ப நடக்க வேண்டியதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். மேற்கொண்டு என்னென்ன செய்யணுமோ அதை நான் பாத்துக்கிறேன், ஆவண செய்ய வேண்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதான் வந்து ஆவண அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆவணம் வராது. இந்த ஆவணம்னா என்னது? பத்திரம். இது வந்து வராதுங்க. ஆவண அப்படின்னா விஷயம், ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அதை வந்து என்னன்னா நான் செய்யறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முன்னாடியே நம்ம பார்த்தோம் இடைச்சொல் தனியா வராது, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்துதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இடைச்சொல் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்னும் கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. ராமலிங்க அடிகள் இவர் தான் சொல்லியிருக்காரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் என்ன பண்றேன், நானும் வாடிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்ப வந்து வள்ளலார் பத்தி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா October 5 வந்து அவருடைய பர்த்டே வந்து வருது, தனிப்பெருங்கரணை தினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதனால வந்து என்னன்னா வள்ளலார் பத்தி கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பிழையற்ற சொல்லை வந்து தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அனுப்புனர், இது வராது. பெரிய நூ வராது. அனுப்புனர்னா அனுப்புறது, அதனால அனுப்புனர் அப்படின்னா யாரு, யார் அனுப்புறாங்களோ கடிதத்துல நம்ம எழுதுவோம்ல அனுப்புனர் பெறுநர் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மீடியா என்பதுக்கு பொருத்தமான தமிழ் சொல் என்ன அப்படின்னா, மீடியானா என்னது, ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா. வலைத்தளம்னா கிடையாது. வலைத்தளம்னா வெப்பு. தொடர்பு கருவியும் கிடையாது. இணையம்னா இன்டர்நெட். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வலையோசை கலகலவென ஒலித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலக்கல அப்படின்றது என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா இரட்டை கிளவி. தொடர்ந்து வந்து என்ன பண்ணுது, 2 தடவை வார்த்தை வந்திருக்கு. கிளவி அப்படின்னா என்னது, கிளவினா சொல்லுன்னு அர்த்தம். 2 தடவை வந்து தொடர்ந்து வந்திருக்கு. அதுவும் என்னன்னா தனியா பிரிச்சா மீனிங்கே இல்லை அப்படின்னா அது என்னது, இரட்டை கிளவி. இப்ப ரெண்டு தடவை மட்டும் இல்ல, 2, 3, 4 தடவை அடிக்கி வந்திருக்கு ஒரு சொல் அப்படின்னாலும், தனியா பிரிச்சு பார்த்தா பொருள் வந்து இருக்கு அப்படின்னாலும் அது என்னதுன்னா அடுக்கு தொடர் அப்படின்னு அர்த்தம். தனியா பிரிச்சு பார்த்தா பொருள் இல்லை அப்படின்னா தான் இரட்டை கிளவின்னு அர்த்தம். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஐம்பால், ஐம்பால் அப்படின்றத எப்படி பிரிச்சு எழுதுறாங்க, 5 பிளஸ் பால் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு எழுதுறாங்க. ஓகேவா. 5 பால் தானே இருக்கு, ஆண் பால், பெண் பால், பலர் பால், பலவின் பால், ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான பால் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். குமுறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி குமுறும் இல்ல, குழரும். எது குழரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகை தான் குழரும். மயில் என்ன பண்ணும், அகவும். காகம் என்ன பண்ணும், கரையும். ஆந்தை என்ன பண்ணும்னா அலரும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மரபு பிழையுள்ள தொடரை வந்து தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. பிழையுள்ளதை தேர்வு செய்யணும். கோழி கொக்கரிக்கும் கரெக்ட், குயில் கூவும், கிளி பேசும், இதுவும் கரெக்ட். காகம் கத்தும் கிடையாது, காகம் என்னது, கரையும் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா. கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா தொடரின் ஈற்றில் இடம்பெறும் நிறுத்தற்குறி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடரோட கடைசியில என்ன நிறுத்தற்குறி வரும்னா முற்றுப்புள்ளி. ஃபுல்லா என்ன முடிஞ்சோடனே என்ன வரும், ஃபுல் ஸ்டாப் தான் வரும். ஓகேவா. இதுவே வந்து வியப்புக்கான விஷயம் ஏதாவது இருந்ததுன்னா என்ன பண்ணும், வியப்புக்குறி வரும். ஏதாவது வினா எழுப்பியிருந்தா வினாக்குறி வரும். கார் புள்ளி அப்படின்னா என்னது, இந்த கார் புள்ளி, முக்கார் புள்ளி, அரை புள்ளி, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோலன், செமி கோலன், கமா இப்படிலாம் நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி பஞ்சுவேஷன் மார்க்ஸ் அதை பத்தி வந்து கேட்டிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிழையான தொடரை வந்து சுட்டி காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு, எந்த பாடம், எந்த மான், எந்த வகை, எந்த நாடு, எல்லாமே ஒரே மாதிரி தானே இருக்கு. அது ஏன் இது மட்டும் பிழை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, எந்த அப்படின்றது வந்து என்னன்னா ஆக்சுவலி ஏ அப்படின்றது வந்து என்னன்னா நம்ம சுற்றெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா, இந்த ஏ அப்படின்றதுதான் தெரிஞ்சிருக்கு எந்த அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சுட்டு திரிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த, அந்த, இந்த இதெல்லாம் சுட்டு திரிப்புகள். இந்த எழுத்துக்கெல்லாம் பின்னாடி, இந்த வார்த்தைக்கெல்லாம் பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு வந்து ஒரு விதி வந்து இருக்கு. ஓகேவா. பின்னாடி வந்து வல்லினம் வந்து மிகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாடம், இப்ப மான் அப்படின்றதுக்கு வல்லினம் மிகாது, ஏன்னா அது வல்லினம் எழுத்தே இல்ல. மா அப்படின்றது வேவும் வல்லினம் மிகாது. நான் வல்லினம் மிகுமா என்ன, மிகாது. இப்ப எதுல வந்து வல்லினம் இருக்குன்னா பா, ப அப்படின்றது மிகுமா, வல்லினம். சோ எந்த பாடம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல வல்லினம் மிகுந்து வரும். ஆனா அவங்க வந்து எந்த பாடம் வல்லினம் மிகுந்து வர மாதிரி போடல. சோ அதனால ஏ தான் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எழுது பொருள், எழுது பொருள் இடத்துல எது சரி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எழுது பொருள் இப்ப வருமானா வராது. ஏன் எழுது பொருள்ல வராது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எழுது பொருள் பிரிச்சு பாருங்க. எழுது பிளஸ் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. எழுது அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வினை, வேலை செய்யறாங்க. பொருள் அப்படின்றது என்னது, பெயர். ஃபர்ஸ்ட் வினை வருது, அடுத்தது பெயர் வருது அப்படின்னா நம்ம என்னது பெயரச்சம் அப்படின்னு தான் எடுப்போம். ஆனா இங்க என்னன்னா வினைச்சொல் எழுது அப்படின்றது என்னது, காலத்தை காட்டுதா. எழுதுனா எழுதின பொருளா, இல்ல எழுத போற பொருளா, இல்ல இனிமே எழுதிட்டு இருக்க பொருளா அப்படின்னு நமக்கு தெரியல. இப்ப என்னன்னா எந்த காலம் தெரியல. இந்த மாதிரி எந்த காலம் தெரியலன்னா அது என்னது, வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வருமா. வினைத்தொகையில எப்போதுமே பாத்தீங்கன்னா வல்லினம் மிகாது, இப்ப வந்து வராது. அதனால என்னது, எழுது பொருள், இதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா. வினைத்தொகையில வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க. 12 என்ற எழுத்தோட எழுத்து வடிவம் வந்து கேட்டிருப்பாங்க. இந்த என்னோட எழுத்து வடிவம் நம்ம எப்போதுமே 12 அப்படின்னு இப்படி எழுதுவோம். பட் இதுக்கு அது தப்பு. 12 அப்படின்ட்டுதான் கரெக்ட். 12 அப்படின்னு தான் எழுதணும். ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்வருவனவற்றுள் சரியானது வந்து தேர்வு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 96, 96 இது வந்து தப்பு.
ஏன்னா 3 சுழி நூ வரும். இதுவும் தப்பு. 3 சுழி நூ இன்னும் வரும் 2 இடத்துல. இதுவும் தப்பு. இதுதான் கரெக்ட். ஓகேவா? எப்போதுமே பாத்தீங்கன்னா இந்த இன்ன ஃபாலோ பண்ணி வருது அப்படின்னா இந்த நான் இப்படிதான் வரும். இப்ப பாருங்க, அண்ணா இப்படிதானே வருது. அதை விட்டுட்டு அண்ணா 3 சுழி நா பக்கத்துல இந்த வராது. தொடர்ந்து வந்து வராது. இணை எழுத்தா வந்து இருக்காது. அதனால இப்படி வராது. பாத்தீங்கன்னா கிண்ணம்னு வச்சுக்கோங்க. கிண்ணம்னா இந்த இன் வரும், அடுத்தது இந்த நா வரும். அப்படி வராது. 2 நாவும் பக்கத்துலதான் வரும். ஒரு நா அந்த நா மாத்தி மாத்தி வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். குடக்கு அப்படின்ற திசை என்னன்னா மேற்கு திசை. குடக்கு அப்படின்றது மேற்குக்கு இன்னொரு பேர் தான் குடக்கு. கிழக்குனா என்னது? உனக்கு அப்படின்றதுதான் கிழக்குக்கு பேர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழா நீ பேசுவது தமிழா அப்படின்னு வந்து கேக்குறாங்க. தமிழா நீ பேசுறது என்ன தமிழ் மொழி தானா அப்படின்னு கேக்குறாங்க. தமிழா தமிழா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, விழிச்சிருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க. விழி அப்படின்னா என்னது? ஒருத்தவங்களை அழைக்கிற மாதிரி இருக்கு. கந்தா, முருகா அப்படின்லாம் சொல்லி என்ன பண்றோம், விழிக்கிறோம், ஒருத்தவங்களை கூப்பிடுறோம். அதான் வந்து என்னன்னா தமிழா அப்படின்றது என்ன, விழி அப்படின்ற அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கிளாசிக்கல் லிட்ரேச்சர் என்பதோட தமிழ் சொல்லாக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. லிட்ரேச்சர் அப்படின்னா என்னது? முதல்ல இலக்கியம். கிளாசிக்கல் அப்படின்னா என்னது? செவ்விலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? செவ்விலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாசிக்கல் லாங்குவேஜ்னா என்ன? செம்மொழி. கிளாசிக்கல்னாலே என்னது? செம்மைன்னு அர்த்தம். லிட்ரேச்சர்னா இலக்கியம். சோ செவ்விலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. பக்தி இலக்கியம், வட்டார இலக்கியம்லாம் கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். திரு ஆலவாய் என குறிப்பிடப்படும் ஊர் என்ன அப்படின்னா மதுரை. ஓகேவா? இது மதுரை வந்து பாம்பு வந்து எல்லையை வரையறுத்து காட்டினது, இதெல்லாம் முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். திரு ஆலவாய் அப்படின்னு குறிப்பிடப்படும் ஊர் வந்து மதுரை அப்படின்னு சொல்றாங்க. கல்வெட்டுல எல்லாம் மதுரையை வந்து மதிரை அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாங்க. இது இல்லாம அப்புறமா மதிரை அப்படின்றதான் அடுத்தது மருதை அப்படின்னு மாறுச்சா, அதுக்கப்புறமா தான் மதுரை அப்படின்னு மாறுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மருதைன்னு ஏன் சொல்றாங்கன்னா இங்க மருத மரம் அதிகமா இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுவும் ஒரு ரீசன் சொல்றாங்க. திரு ஆலவாயினும் மதுரைக்கு பேர் இருக்கு. கூடல், நான்மாட கூடல், ஏகப்பட்ட பேர் இருக்கு மதுரைக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். உனக்கு கவிதை எழுத தெரியுமா என்ற வினாவுக்கு எனக்கு கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றது என்ன விடைன்னு. உனக்கு கவிதை எழுத தெரியுமா? நான் ஒரு கொஸ்டின் சொல்றேன், ஆனா நீ என்ன சொல்ற? அதுக்கு இனமா இருக்கிற இன்னொரு இது சொல்ற. எனக்கு வந்து என்னன்னா கட்டுரை எழுத தெரியும் அப்படின்னு சொல்றேன். உனக்கு பாட தெரியுமா அப்படின்னு கேட்டா, இல்ல எனக்கு ஆட தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன அப்படின்னா என்னது? நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்றேன், விடை சொல்றேன். ஆனா இது என்ன அப்படின்னா வேற, அதுக்கு இனமா இருக்கிற வேற ஒரு விஷயம் தெரியும் அப்படின்னு நான் சொல்றேன். இதான் வந்து இனமொழி விடை அப்படின்னு சொல்லுவாங்க. கவிதை, கட்டுரை எல்லாமே என்னது? எழுத்து ஒர்க் தான். ரெண்டுமே ஒரே இனம் தான். அதனால என்னன்னா இனமொழி விடை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்றாங்க. அன்பும் மரணம் வந்து ஒரு இல்வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அதுக்கு ரிசல்ட்டா என்ன இருக்குமா? பண்பும் பயனும் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எந்த பொருள்போல் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பொருள்போல் நிறைய வகை வந்து இருக்கு. புக்ல வந்து கொடுத்துருப்பாங்க. புக்ல கொடுத்துருக்க அதே எக்ஸாம்பிள் தான் இங்க கேட்டிருக்காங்க. நிரல் நிறை பொருள்போல் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்க என்ன பண்ணுவாங்க, இங்க என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிரல் நிறைனா அப்படியே நேர் நேரா வச்சு பொருள் போடுற மாதிரி இருக்கும். அன்பு இருந்தா என்னது? பண்பு இருக்கும். அரண் இருந்தா என்னது? பயன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிரல் நிறைனா நேர் நேரா வந்து இருக்கு. அதனால வந்து என்னன்னா இது வந்து நிரல் நிறை பொருள் போல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பொருள் போல்னா ஒண்ணும் இல்ல, எப்படி எடுத்து பொருள் போடுறோம் ஒரு விஷயத்த அதை வச்சு சொல்றதுதான் பொருள் போல். இதுவே கொண்டு, கூட்டு, பொருள் போல் மாதிரிலாம் நிறைய இருக்கு. இப்போ கீழே ஒரு வேர்டு இருக்கும், அதை கொண்டு போய் மேல வச்சு ஒரு பாட்டுல வந்து பொருள் போடுறது, இது மாதிரிலாம் வந்து ஏகப்பட்ட பொருள் போல் வந்து இருக்கு. ஓகேவா? இது வந்து ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் தான். புக்ல இருக்க எக்ஸாம்பிள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அதுல தான் வந்து மேக்சிமம் கேட்பாங்க. வேழனிடும் படை அப்படின்னு எந்த படையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா யானை படையை சொல்றாங்க. வேழம் அப்படின்னா என்னது? யானை. ஓகேவா? குதிரைப்படை, குதிரைப்படைக்கு வந்து என்னன்னா குதிரைனா பரி அப்படின்னு சொல்லுவாங்க. தேருக்கு இன்னொரு பேர் ரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். வேலவன் குன்றம் என்பது எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வேலவன் குன்றம் அப்படின்னா என்னது? திருவேங்கடம் கிடையாது, திருப்பதி. வேலவன்னா யாரு? முருகனை சொல்றாங்க. முருகனோட குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு எதை வந்து சொல்லியிருக்காங்கன்னா திருநீர்மலை, இது திருத்தணி, ரெண்டு மட்டுமே வந்து முருகன் தான் இருக்காரு. ஆனா வந்து என்னன்னா திருத்தணி தான் வேலவன் குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்ப வந்து இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஆந்திராவும் தமிழ்நாடு, மெட்ராஸ்ல இருந்து ஆக்சுவலி ஆந்திராவை பிரிச்சாங்க. 1953 வந்து பிரிச்சிருப்பாங்க.
பொட்டி ஸ்ரீராமலு அப்படின்றவர் ஒருத்தர் உண்ணாவிரதம் வந்து இறந்திருப்பாரு. ஆனா வந்து என்னன்னா வேற வழி இல்ல. சரி பிரிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சாங்க. மொழி அடிப்படையில முதல்ல பிரிக்கப்பட்ட மாநிலம் என்னதுன்னா ஆந்திரா தான். அந்த மாதிரி பிரிக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க தலைநகரா எங்களுக்கு சென்னை வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மெட்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்துல மெட்ராஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நாம வந்து என்னன்னா ஒத்துக்க மாட்டோம். அப்ப வந்து என்னன்னா பிரச்சனை நடந்தது. இப்ப வந்து என்னன்னா அவங்க திருத்தணியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்ப வந்து திருத்தணி மீட்பு போராட்டம் அப்படின்னு பண்ணாங்க. அப்பதான் வந்து என்னன்னா ஒரு டயலாக் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. மாலவன் குன்றம் தான் எங்களுக்கு இல்ல, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி மாலவன் குன்றம்னா என்ன? திருப்பதி. திருப்பதி தான் எங்களுக்கு இல்ல. அட்லீஸ்ட் என்ன வேணும்? எங்களுக்கு வந்து வேலவன் குன்றமாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஆந்திரான்னு சொன்னோம். தமிழ்நாட்டுல மீன்ஸ் அப்ப வந்து மெட்ராஸ் அப்படின்ற பேர்ல இருந்து அப்புறம் தமிழ்நாடு அப்படின்னு மாத்தணும். அப்ப வந்து என்ன சொன்னா இந்த மாதிரி சொல்லியிருப்போம். அதுதான் வந்து சொல்றாங்க. வேலவன் குன்றம் அப்படின்னா திருத்தணி. மாலவன் குன்றம்னா என்னது? திருப்பதி. அதாவது திருவேங்கடம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு போற்றப்படுறது வந்து என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம், ஒற்றுமை காப்பியம், இன்னும் நிறைய பேர் இருக்கு. முத்தமிழ் காப்பியம், முதல் காப்பியம் அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் இருக்கு சிலப்பதிகாரத்துக்கு. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்ற தொடர் வந்து தலைநகரம் எதை குறிச்சிருக்கு அப்படின்னா சென்னை. அப்பதான் வந்து திருத்தணி போராட்டம் பண்ணாங்க. ஒரு பக்கம் சென்னையை மீட்கணும்ல, தலையை கொடுத்தேன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? தலைநகரை காப்பாத்துவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. அதான் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்றாங்க. மங்கையராய் பிறப்பதற்கு, அதாவது பெண்ணா பிறப்பதற்கு நல்ல மாதவம் அப்படின்னா என்னது? பெரிய தவம்லாம் செஞ்சிருக்கணும். மானா என்னது? பெரிய அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பெரிய தவம்லாம் செஞ்சாதான் என்ன பண்ண முடியுமா? பெண்ணா பிறக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? இப்ப நம்மளுக்கு என்னென்னலாம் முக்கியம் தமிழ்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிஞர்களுடைய கூற்று. அதுவும் ஒரு அறிஞரை பத்தி இன்னொரு அறிஞர்கள் சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் யாரை பத்தி என்ன சொன்னாங்க. அப்புறம் பாடல், பாடலோட மேற்கோள். அது வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். பாடல் மேற்கோள். அப்புறம் வந்து என்னன்னா அந்த கல்வெட்டு செய்திகள், அது மாதிரிலாம் கேட்கலாம். கல்வெட்டுல வந்து என்னென்ன செய்திகள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா புக்ல தான் வந்து மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் வந்து இந்த எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னன்னா 6th to 10th புக்கு வந்து என்னன்னா படிங்க. புது புக்கு பழைய புக்கு ரெண்டுமே வந்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.